சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7388824242. தெலுங்கானாவின் ஜூப்ளி ஹில்ஸ் சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய அளவில் ஓட்டு திருட்டில் ஈடுபட காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது என்று பாரத ராஷ்டிரிய சமிதியின் செயல் தலைவரான KT ராமராவ் குற்றம் சாட்டியுள்ளார். வாக்காளர் மோசடி குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய KT ராமராவ், ஜூப்ளி ஹில்ஸின் வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது மட்டுமல்லாமல் பல்வேறு முறைகேடு நடந்துள்ளது குறித்து தெலுங்கானாவின் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் விரிவான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜூப்ளி ஹில்ஸில் உள்ள 400 வாக்குச்சாவடிகளில் ஒவ்வொரு சாவடியிலும் 50 போலி வாக்குகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. குறிப்பாக ஒரு சிறிய வீட்டில் 100க்கும் மேற்பட்ட வாக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருந்தது மட்டுமல்லாமல் யாருமே இல்லாத வீட்டில் 23 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜூப்ளி ஹில்ஸ் மட்டும் 20,000 போலி மற்றும் டூப்ளிகேட் வாக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வாக்காளர் பட்டியலில் இருந்து 12,000 செல்லாத வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பிறகும் 7,000 போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதன் மூலம் 19,000 வாக்குகள் அளவிற்கு மோசடி நடந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா முழுவதும் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு வைக்கும் ராகுல் காந்தி அதை ஜூப்ளி ஹில்ஸ் நடத்தியுள்ளார் என்றும், மாநில தேர்தல் ஆணைய அதிகாரிகளை பயன்படுத்தி காங்கிரஸ் மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளது என்று KT ராமராவ் விமர்சித்துள்ளார். மாநிலமாக சென்று பாஜகவை குற்றம் சாட்டி வந்த நிலையில் அவரது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் தெலுங்கானாவிலேயே இந்த குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.